இப்போ 3 பெண்ணடியார்களை பாடியிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த 3 பேர் மட்டும்தான் பெரிய புராணத்தில் இருக்காங்களா அப்படின்னா, பெரிய புராணத்தில் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் பின்புலமாக இருந்து அவர்கள் சாதனை செய்வதற்கு வழிநடத்திய ஒவ்வொரு பெண்ணடியார்களும் இருக்காங்க. அவங்க பேர்கள்லாம் நமக்கு தெரியல, அவங்களுக்கு குறிப்பிடலை பாடல. ஆனா சேக்கிலார் குறிப்பிடுறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்கள சொல்லாட்டியும் வகை செய்து நம்பியாண்டார் நம்பி சொல்லாவிட்டாலும் நமக்கு சேக்கிலார் குறிப்பிடுறார். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் அவர்கள் நாயன்மாராக மாறுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து சாதனை பெண்மணிகளாக இருந்து சாதித்தவர்கள். அந்த வகையில் நமக்கு திருநீலகண்டர் அவர் தான் நமக்கு முதல் அடியார். இப்போ நம்ம 3 பேரை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு, அவங்கள தான் நம்ம சிந்திக்க போகிறோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்கள நம்ம நிறைய சிந்தித்திருக்கோம், நிறைய அடியார்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுபோல் திருநீலகண்ட நாயனாரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, படமே வந்திருக்கு திருநீலகண்டர்னு. அதான் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். இருந்தால் நாம் ஒரு புதுமையாக சிந்திக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, திருநீலகண்டர் தில்லையிலே வாழக்கூடிய ஒரு சாதாரண குயவனார். அவருக்கு நிறைய பாடல்கள்லாம் பாடலை. அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய குலத்தொழில் என்ன? குயவனாருக்கு மண்பாண்டம் செய்வது. அவருடைய குலத்தொழில விடாம மண்பாண்டம் செய்கிறார். அதோட என்ன பண்றாருன்னா, திருவோடுகளை தயாரித்து வைத்து அடியார்களுக்கு திருவோடு கொடுக்கறது, அந்த அவங்களுக்கு அன்னம்பாளிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி தொண்டுகளை செய்துட்டே வர்றார். இதுக்கிடையில் அவர் திருநீலகண்டம் 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 சொல்லி பெருமானுடைய அந்த திருநீலகண்டத்தை இடைவிடாமல் நினைக்கிறார், சொல்லிக்கிட்டே வர்றார். இப்போ நமக்கு பஞ்சாட்சரம்லாம், நம்ம தூள பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம்லாம் பார்க்குறோம். நமச்சிவாய சிவாய நம்ம, அதெல்லாம் நமக்கு நிறைய பஞ்சாக்கர வகையிலே 5 சூலம் தூக்கு சூக்குமம்னு நிறைய இருக்குது. அந்த வகையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நாயனார் உச்சரிக்கக்கூடியது திருநீலகண்டம் திருநீலகண்டம். ஏன் அப்படின்னா, அந்த கடலில் தோன்றிய நஞ்சை தன்னோட கண்டத்தில் அடக்கி உலக உயிர்களை பெருமான் பெரும் கருணையோடு